நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு வேண்டி 16 வகையான காவடியை தூக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. பால் காவடி, பழக்காவடி, புஷ்பக்காவடி, மயில் காவடி, சர்ப்பக்காவடி, சேவர் காவடி என்று 16 வகையான காவடிகளை தூக்கி முருகப்பெருமான் வசம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தைப்பூச நன்னாள். தைப்பூச நன்னாளிலே ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் வெற்றி அடைவது நிச்சயம். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். தைப்பூச திருநாளுக்கென்று பல சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் சொல்றேன். அம்பாளுக்கு எம்பெருமான் சிவன் பிரணவ மந்திரத்தை போதிக்கின்ற பொழுது ஆது கொடுத்து முருகப்பெருமான் சிவன் சக்தியினுடைய உத்தரவில்லாமல் அதை கேட்டார். அதனால முருகப்பெருமானாக இருந்தாலும் அவரை தோஷம் பிடித்துக் கொண்டதா. அந்த தோஷத்தை நீக்குவதற்காக முருகப்பெருமான் வந்து தவம் செய்த இடம் அறுபடை வீட்டிலே முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே வந்து அமர்ந்து அவர் தவம் செய்கிறார். அந்த தவம் நிறைவேறிய நாள் இந்த தைப்பூச நன்னாள்.